தமிழக அரசியலை உற்று நோக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த சேனலை தொடர்ந்து சப்போர்ட் செய்கிற மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அஇஅதிமுகவை தோற்றுவித்தவருமான டாக்டர் புரட்சி தலைவர் இதயக்கனி போன்ற பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அரசியலில் தமிழக அரசியலில் செய்த தாக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொடி. இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, நன்கொடை வழங்குதல், யாரிடத்திலும் அன்பு செலுத்துதல், செங்கோல் செலுத்துதல், குடிமக்களை பாதுகாத்தல் ஆகிய 4 பண்புகளும் உடைய வேந்தன் பிற வேந்தர்களுக்கெல்லாம் ஒளித்தரும் விளக்கு போன்றவன் ஆவான். குறள் 390. இந்த குறளுக்கு ஆப்டானவர்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை சொல்லலாம். வாங்க இப்போ அவர் தமிழக அரசியலில் அவர் செய்த சாதனைகளை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசியல் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாகிவிட்டது. இருந்தாலும் தவிர்க்க முடியாத பெயரா எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் என்ற பெயர் இன்று வரும் நிலவிட்டு இருக்கு. குறிப்பாக எதிர்கட்சிகளும் பிரச்சாரத்துக்கு வரும்போது எம்ஜிஆர் என்ற பெயரை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக எதை நிகழ்வை சுட்டி காட்டலான்னு பார்த்தீங்கன்னா, 2021 திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எம்ஜிஆர் பெரியப்பான்லாம் மென்ஷன் பண்ணி ஓட்டு கேட்டிருக்கிறாரு. அப்படி எம்ஜிஆர்ன்ற தாக்கம் இன்னைக்கு வரையும் தமிழக அரசியலில் நிலவிட்டே வருது. மத்தியிலிருந்து யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே சரி, எம்ஜிஆர் என்ற சொல்ல உச்சரிக்காமல் இங்கிருந்து போனதா சரித்திரம் இல்லை, வரலாறும் இல்லை. அப்படிப்பட்ட ஆளுமை தமிழக அரசியலில் அவர் என்னென்ன செஞ்சார், எப்படி தமிழக அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாருன்றத பார்க்கலாம். 1957 சுதந்திர இந்தியாவில் திமுக முதல் முறையாக எலெக்ஷனை சந்திக்குது. அது 2வது எலெக்ஷன் சுதந்திர இந்தியாவில். அன்னைக்கு முதல் முறையாக 15 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. அதுக்கு உறுதுணையாக அண்ணாவுக்கு உறுதுணையாக இருந்தது எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டது எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் 1962 50 உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. சட்டமேலவை உறுப்பினர் பொறுப்பு அண்ணா எம்ஜிஆர் அவர்களுக்கு தராங்க. பிற்காலத்தில் ராஜினாமா பண்ணுறாங்க. பிறகு 1967 மொழி போராட்டம்லாம் பீக்கில் இருந்த சுச்சுவேஷனில் எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆர் ஒரு மேடையில் சொல்கிறாரு, 1 லட்ச ரூபா நிதி தரேன் கட்சி வளர்ச்சிக்காகன்ட்டு. அண்ணா 1 லட்ச ரூபாலாம் வேணாம், நீ 30 நாள் காட்சி தந்தா போதும் அப்படின்றாரு. அப்போ பார்த்துக்கோங்க எம்ஜிஆரோட மாஸ் அன்னைக்கு என்னவா இருந்திருக்கும்ட்டு. ஆனால் பிற்காலத்தில் எம்ஜிஆரால் 30 நாள் காட்சி தர முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படப்பிடிப்பு தரத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்தால். இருப்பினும் பறைமொழி தொகுதியில் வேட்பாளரை அறிவித்து போட்டியிடுறாரு. அவரும் வெற்றி பெறாரு. திமுகவும் முதல்ல மாபெரும் வெற்றி பெற்று முதல்வராக அண்ணா அவர்கள் ஆகுறாங்க. அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை இதயக்கனின்னு தான் அழைப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1967 வெற்றிக்கு காரணம் எம்ஜிஆர்ன்ற அந்த ஃபோட்டோவே ஃபோட்டோவே முழுவதும் பேசியது. அவர் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணல. அவ்வளோ பெரிய மக்கள் தலைவராக 1967 இருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் 1972 திரு கருணாநிதி அவர்களையும் முதல்வராக்கியதும் திமுக தலைவராக்கியதும் அன்று எம்ஜிஆர் அவர்கள் தான். பிறகு கட்சிக்குள்ளே ஏற்பட்ட மோதல்களால் சண்டைகளால் திமுக பிரிகிறாரு எம்ஜிஆர் அவர்கள். தொண்டர்களோட வற்புறுத்தல் பேரில் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சியோட பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் இடைத்தேர்தலை சந்திக்கிறார். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயதேவன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறுது. எதிர்த்து போட்டியிட்ட திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. அதுக்கப்புறம் 1977 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து சந்திக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலே ஆட்சியை கொடுத்த ஒரே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். பிறகு அவர் இருக்கிற வரையும் அவர் மட்டும்தான் எல்லா சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சு 3 முறை தொடர்ச்சியாக ஜெயித்து இன்னைக்கு வரையும் அந்த சாதனை யாராலும் முறியடிக்க முடியாது தமிழகத்தில். அப்படி மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள். சிஎம்மான திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் திரைத்துறையோட வெளிச்சத்தால் மட்டுமே அவர் சிஎம் ஆகல. அரசியலில் ஆரம்பத்திலேருந்து ஈடுபட்டதால் மட்டும்தான் மக்களோட அன்பை பெற்று முதல்வர் ஆகிறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள். முதல்வர் ஆன பிறகு இன்னைக்கு வரையும் அவர் பேர் உச்சரிக்கிறதுக்கான காரணம், தமிழகத்தில் சோஷியலி அவர் செஞ்ச ரிஃபார்ம்ஸ்லாம் சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் எம்ஜிஆர்னு சொன்னால் சத்துணவு திட்டம் ஞாபகம் வரும். காமராஜர் அவர்கள் அறிமுகப்படுத்திய மத்திய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டத்தை முதலாக மாற்றியது எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு பல இலவசங்களை கொடுத்தவர் எம்ஜிஆர். குறிப்பாக சொல்ல போனால் இலவச சீருடைகள், அதுக்கப்புறம் இலவச காலனி,
அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் எல்லாருமே வந்து காலனி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து இலவச காலனியை எல்லா மாணவர்களுக்கும் வழங்கியது வந்து எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 31% இருந்த இடஒதுக்கீடை 50% உயர்த்தினார். அந்த 50% இன்னைக்கு 68% தமிழகத்தில் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் வந்து விஏஓக்கள்ன்ற ஒரு போஸ்டிங்கை வந்து கொண்டு வந்தார். கிராமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஜாதி அடிப்படையிலும் இல்லைனா வந்து செல்வாக்கு மிக்கவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் களை எடுக்கப்படணும்ட்டு விஏஓ போஸ்டிங்கை கொண்டு வந்தார். அந்த போஸ்டிங்க்கு வந்து தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலயமா வந்து நிரப்பினார். இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்து சமூக நீதிக்கான மாற்றத்தை சமூக நீதி செய்த சான்றுகள்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, பல திட்டங்களை கொண்டிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு, அதே மாதிரி வந்து 30 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு 3 ஆண்டுகளில். அதே மாதிரி வந்து இலவச மின்சாரத்தோடு நிற்காம வீட்டுகளுக்கு வந்து அன்னைக்கெலாம் வந்து எல்லா வீட்லேயும் வந்து மின்விளக்குலாம் இருக்காது, இலவச மின்விளக்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தெருக்களில் இருக்க ஜாதி பெயர்களை களை எடுத்ததும் திரு எம்ஜிஆர் அவர்கள். இந்த மாதிரி வந்து சோஷியலும் சரி மக்களோட நலனுக்காகவும் சரி பல ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தது வந்து ஒற்றை ஆளுமையான எம்ஜிஆர் அவர்கள். அதனால மட்டும்தான் வந்து அவர் 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக வந்து முதல்வராக இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லை, மயான சாலை ஆதி திராவிடர்களுக்கான மயான சாலை அன்னைக்கே அமைச்சு கொடுத்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். இவ்வளோ செய்தனால தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து டெவலப்டு ஸ்டேட்டாக வந்து இந்தியாவில் எடுத்தோன்னா மோஸ்ட் டெவலப்டு ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரேஷியோ வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்ற ரேஷியோ வந்து இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுக்கான புள்ளியார் சொல்லி அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் போட்ட புள்ளியார் சொல்லின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ செய்த ஒரு தலைவரை வந்து அவரோட நினைவு நாளில் நம்ம வந்து நினைவு கூறுறத பெருமையாக நினைக்கலாம். இந்த மாதிரி வந்து வீடியோக்கள் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.